Rainy, madam? Yeah. Yes, I am. நீங்க ரோசி தானே? நான் யாருன்னு? You are Sam Kumar. Yes, come on. Yes, come on. One thing you should know, Rosie. You are doing things in that forest without any weapons. But we are ambitious on our mission. Yes, the scammers have informed me. We have a strong hideout. You know, the found you people arranged is not enough. I think in 2 days the problem will be rectified. They are working on it now. Is the thief at court? They will neither confess nor reveal the involvement or hide out from my group. Knobs that. How will you transfer our balance fund? Look, I will stay my hotel room on beach for 2 more days. You arrange it in the meantime. In flight, I will leave for Chhattisgarh and then from there to Kashmir. Then I think we can discuss with the group there. No way. My tourist visa ends after 6 days. That I have to fix and finally so many deals. Then you do one thing. What? With the fund we already transferred, you provide us with some latest dictionary I'm sent. Like that? 2 HR4P pistol? What is that? You can shoot from long distance. If you pinpoint that accuracy, no sound and no smoke. You can dismantle it into 4 pieces and use it as mobile phone, lighter and pens. But not only pistols. We need some LMGs and mortars. Because we are need in arms. Surely, I will arrange Sam Kumar. But above all these, we badly need you arranged. Interaction meeting with the groups in Chhattisgarh and Kashmir. Surely, but let me see your fund and operations. இங்கயா? ஷேவ் பண்ணிட்டியா? வா வா வா. பண்ணிட்டேன். இது உடம்புல வர நாத்தத்தை போக்கும். ஆமா, ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நாம இப்ப காட்டுல எல்லாம் இருக்கோம், அதனால இது தேவைதான். ப்ரொஃபசர் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். நம்ம பேரை இப்ப பிரபலமாக்குறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லை. அதான் தேவை. நோ அதர் வே. நாங்க பூஷா பொலிட்டீஷியன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பூஷா பொலிட்டீஷியன்ஸை மொதல் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றது நல்லது. இது ப்ரொஃபசர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது அவ்வளோ ஈஸி இல்லை சார்.
இதெல்லாம் நமக்கு ஒரு தடையே இல்லை. இது நம்மளோட பாலிசி. வாய்ப்பா இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நாம மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னோர்களோட அனுபவம் எவ்வளவு இருக்குதுல. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம தோத்து போறதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம பண்ற ஆபரேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது மாதிரி எல்லாம் கிடையாது. நாம அல்ட்ரா மாடர்ன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அல்ட்ரா மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம். இந்த காட்டோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. நம்ம நாட்டில் உள்ள மற்ற குழுக்களோட சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த நாட்டையே நம்ம கைப்பற்றக்கூடிய ஒரு ட்ரீம். அதுதானே நம்மளோட நோக்கம். இப்ப இந்த நாட்டில் நடக்கிற ஃபாசிஸ்ட் ஆட்சியிலிருந்து இந்த நாட்டை நாம காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதை நாம இந்த நாட்டுக்காக கண்டிப்பா செஞ்சாகணும். அதோட நமக்கு உதவி செய்யும், நம்ம கூட சேரவும் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதை பத்தின விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இந்த ஸ்பை போலீஸோட திடீர் நடவடிக்கைகள், இதுல இருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கிறது? அதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சந்தோஷ், நீ டவுனுக்கு போறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. கண்டிப்பா. அடுத்து ஃபண்டு நிலைமை எப்படி இருக்கு? நேற்றுக்கே நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் கணக்கு பார்த்துட்டேன். எவ்வளோ இருக்கு? ஊர்ஷா பொலிட்டீஷியன்ஸோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மட்டுமே 2.05 crores நம்மளோட ஸ்கேமர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 2.05 மீன்ஸ் அதாவது $305,000. ஓகே, enough for the time being. So Daredevils, நாளைக்கு மத்தியானம் நான் ரோசியை மீட் பண்ண போறேன். அந்த மீட்டிங் முடியறப்போ Daredevils will be armed. No strain. No strain. We will be killed. We will be killed. But we don't mind. But we don't mind. Pain is less. Pain is less. Death is near. Death is near. But we don't fear. But we don't fear. No strain. No strain. Look at this currency. Yeah, yeah. Yeah, get him in, please. Yes, he's coming now. Oh. Please sit here. Sam Kumar, this is Native. நீங்களும் தமிழ் தானே? ஆமா. உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அப்புறம் பயிற்சிகளை நாங்க தருவோம். அதுக்கு நீங்க உங்க பேங்க் டீடைல்ஸையும் லீகல் பாஸ்போர்ட்டையும் நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும். முக்கியமான சூழ்நிலையில. ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா? நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு 2 பாஸ்போர்ட் இருக்கு. நான் இது வரைக்கும் இந்தியாவில் இருந்து 18 பேர் ஆப்கானிஸ்தானுக்கும் சிரியாவுக்கும் கூட்டிட்டு போயிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் 2 இல்ல 3 பாஸ்போர்ட் இருக்கும். They will not come back. But we have to do out trafficking. அதனால பேங்க் டிரான்சாக்ஷன் ரொம்ப முக்கியம். So take it as a bridge. Agreed? Agreed. Everybody in position. They should be around here. Shoot below waist. He is armed. கால்ல சுடுங்க. Yes, come on. அதோ அங்க இருக்க பாருங்க.
சார் அவன் மனுஷன் இல்லை, கொரிலா சார். No. Don't chase. He's armed. அவன் எங்கெங்கேயோ தான் பதுங்கி இருக்கணும். யாரு? யாருன்னு கேட்ட? அந்த வெளிச்சத்தானுங்க, அந்த வெளிச்சத்தானுங்க. அவங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கலாம். யாரு? போலீஸ்காரங்க. ஸ்ரீதர் மாமா, ஸ்ரீதர் மாமா, கொஞ்சம் இங்க வாங்கல. இந்த சைடு வாங்க. இந்த துணி எடுத்து காயத்துக்கு கட்டு போடுங்க. கொஞ்சம் நல்லா இறுக்கி கட்டி விடுங்க. வந்து கட்டு விடுங்க மாமா. ஐயோ, கையில அழுக்கு எதுவும் இல்லையே? அழுக்கலாம் இல்லம்மா. துணி எடுங்க சீக்கிரம். எப்பா வலிச்சா சொல்லு. நல்லா கீழே இறக்கி கட்டுங்க. கட்டிக்கிட்டு தானமா இருக்க. இருமா, நான் இப்போ வந்துடுறேன். வலி அதிகமா இருக்கா? அது நாம கேட்குற அளவுக்கு அது சாதாரண காயம் இல்லம்மா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறது நல்லது. நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் போலீஸ் கையில மாட்டுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அந்த கையில இருந்த புல்லட்டை நானே வெளியில எடுத்தேன். எதுக்காக இப்ப போலீஸ் உங்களை சுட்டாங்க?
இந்த புல்லட்டை எங்க செஞ்சாங்க, இதோட கேலிபர் என்னன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏம்மா இதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. யாருமா அவன்? யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், இப்ப நடக்க முடியாது, வலியில இருக்கா. அதாம்மா பிரச்சனையே. ரொம்ப பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்போ பெரிய சிகிச்சை தேவைப்படும்ல. ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது தான் நல்லது. அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸா இல்ல. நீங்க படுத்து தூங்குங்க, காலையில சீக்கிரமா ஏத்துக்கணும்ல. ஏய், என்ன? உங்க பேர் என்ன? சோஃபியா. சோஃபியா, நீங்க தூங்குனீங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க ஒரு பெரிய தெய்வ பக்தரா என்ன? இந்த நாட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும் இருக்கிற மோசமான ஃபேசிஸ்டுகளை உங்க கடவுளால திருத்த முடியுமா என்ன? எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்லை சார். இது உன்னால மட்டும்தான் முடியும். பயப்படாதீங்க, இதுல தோட்டம் எதுவும் இல்லை. நீங்க சொன்னது எதுவும் எனக்கு புரியல.
அந்த மெழுகுவர்த்தியை கொஞ்சம் அணைச்சிங்கன்னா நான் கொஞ்சம் தூங்க முயற்சிப்பேன். இந்த செடியா மாமா? எங்க பாப்போம். இது இல்லம்மா. உங்க புராணத்துல ஹனுமானுக்கு ஏதோ ஒரு சாரை கொடுத்து காப்பாத்தினதா சொல்லுவாங்களே, அது எது? அது ஹனுமாருக்கு கொடுக்கல, லட்சுமணனுக்கு கொடுத்தாங்கம்மா. அது மிருத சஞ்சீவியை கொடுத்து லட்சுமணனை காப்பாத்துறாங்க. இந்த ராவணன் இருக்கான்ல, அவன் பயங்கரமான ஆயுதத்தால லட்சுமணனை தாக்கிட்டான். இந்த ஹனுமான் போய் கொண்டு வந்தாரு. அதத்தான். எந்த செடியுமே கொண்டு வராம ஜீசஸ் லாசரை காப்பாத்தினார்ல. மண்ணை வச்சு கண்ணுல தேய்ச்சு குருடர்களுக்கு பார்வை வர வச்சிருக்காருல. இதாமா அந்த மூலிகை. கிடைச்சிருச்சு. எங்க? இந்தாமா, இதா. தேடி பார்த்தா இன்னும் நிறைய கிடைக்கும். இந்த இருக்கு. இன்னும் இருக்கா? அதோ அங்க இருக்க. இந்தாமா, இதை எடுத்துக்க. போதும். இல்ல பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க. எங்கேயோ பாவம் அந்த ஆள் வர வழியில நல்லா விழுந்திருக்காரு. ஏதோ இரும்பு துண்டு மாதிரி இந்த அளவுக்கு உடம்புல இருந்து எடுத்தேன் தெரியுமா? ஆணி மாதிரி ஏதோ ஒண்ணு குத்திருக்கு போல் இருக்கு. துரு பிடிக்காத ஆணியா இருந்தா செப்டிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமானவ மாதிரி தான் தோணுது. இருக்கலாம். பாக்கறதுக்கும் நல்ல படிச்சவ மாதிரி தோணுது. இந்த காலத்து பசங்க படிக்காம இருப்பாங்களா? என்ன பேசுற நீ? இந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம வீட்ல இருக்கான்னு நீங்க யார்கிட்டயும் வெளியே சொல்ல வேண்டாம். காயம் ஆறிடுச்சுன்னா அந்த ஆள் தானா போயிடுவான். பெரிய காயம் இல்ல, நல்லா சரியானப்புறம் போட்டோம். நான் யார்கிட்ட சொல்ல போறேம்மா? இங்க பக்கத்துல எனக்கு பேச்சு துணைக்குன்னு யார் இருக்கா சொல்லு? அந்த சிலுவை கிட்ட சாமி கும்பிட்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே வராங்க. நீ அதை கொஞ்சம் எடுத்துக்கம்மா. எடுத்துக்க. இந்தா, இதில் கொஞ்சம் போடுமா. என்னது இது? ஒரு பச்சைல சாறு. இது குடிக்கணுமா? இல்ல, காயத்து மேல போடுறதுக்கு. இதை பத்திலாம் பெருசா எடுத்துக்காம எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, உங்களுக்கு வேணும்னா அதை அப்ளை பண்ணுங்க. உங்களோட இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நான் ஏற்றுக்கிறேன். சரி, இதை எடுத்துருங்க. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. குடிக்க டீ கொண்டு வரட்டுமா? என்னை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க.
ஆனா இந்த மாதிரி மோசமான காயங்களை நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன்.
இந்த இடம் முழுக்க என் வீட்டுக்காரருக்கு சொந்தமானது. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்து மேல நான் பெருசா உரிமை கொண்டாடல. ஆனா அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே என் பேர்ல கொஞ்சம் நிலத்தை எழுதி வச்சிருந்தாரு. அதுல வர வருமானத்துல தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அதுல எவ்வளோ லாபம் வரும்லாம் எனக்கு சரியா தெரியாது. எல்லாம் ஸ்ரீதர் மாமா தான் பாத்துக்கிறாரு. ஸ்ரீதர் மாமா ஒரு அப்பாவி. என் வீட்டுக்காரரு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதே மாதிரி நானும் அவரை ரொம்ப நம்புறேன். அவருக்கு வேற யாருமே கிடையாது. என்னாச்சு? கால் வலிக்குதா? எந்த ஒரு வலியும் வேதனையும் என்னை எதுவுமே பண்ணாது சோஃபியா. சரி, இப்போ ஒரு விஷயம் கேட்கட்டுமா? எந்த நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் நீங்க எப்படி என்ன இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சிலுவை பின்னாடி ஒளிஞ்சிருந்தீங்கல்ல. அப்படிப்பட்ட நீங்க எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். போலாம். அந்த சிலுவையில் நான் கூட வேற எங்கேயாவது போய் நிச்சயம் ஒழிஞ்சிருப்பேன். ஆனால் நான் உங்கள் சிலுவையை மதிக்கிறேன். சொங்கக்காரங்களும் வரி வசூலிக்கிறவங்களும் அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து மட்டும் வராம இருந்திருந்தா நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். இப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கவும் மாட்டேன். அப்போ என்னை காப்பாற்றினதுக்கு என்ன அர்த்தம்? என்ன மாதிரி கொள்கையோட போராடுறவங்களுக்கு வாழ்வு சாவு இதெல்லாமே ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்கொள்வோம். எனக்கு இப்போ பயமா இருக்கு. எதை பற்றி? உங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சா. நாலஞ்சு நாள்ல எந்த துணி இல்லாம அவரால் நடக்க முடியலாமா? எனக்கு தெரியாது. சரி, நீ ஒன்று பண்ணுமா, இதை நல்லா கொதிக்க வச்சு காயத்து மேலே கொஞ்சம் போட்டு விடுமா. போ. இது என்னன்னு சொல்ல. தூங்கறதுக்கு முன்னாடி இதை தடவிக்கிட்டா ராத்திரி அவ்வளவா வலி தெரியாது. நல்லா தூங்கலாம்.
சந்தோஷ், நான் சாம் பேசுறேன். சாம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இது யாரோட நம்பரு? நான் இப்ப ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கேன். இந்த நம்பர்ல என்ன திரும்ப கால் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ரகசியமான ஒரு நம்பர். திரும்ப கூப்பிட்டானா நிச்சயமா அவங்க என்ன ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. கூப்பிட மாட்டேன். சரி, என்கவுண்டர்ல உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்ப நடக்கிறது தான் பிரச்சனையே. ஆனா என்ன 4-5 நாள்ல சரியாயிடும். சரியா? சரியா ஆகலைன்னா கூட 4-5 நாள்ல நான் வந்துருவேன். நீங்க வந்துதான் ஆகணும். கிராமத்துல எல்லாருக்கும் என்கவுண்டர் பத்தி தெரிஞ்சுதா? சில பேர் அதை பத்தி பேசிக்கிறாங்க, ஆனா கன்ஃபார்ம்டா இல்ல. அப்படியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? சீக்கிரம் சொல்லு. சாம், நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லாம நைபர் ஸ்டேட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரி, நீ எங்க இருக்கியோ அங்கே இரு. கேம்புக்கு மட்டும் போயிடாத. ஓகே? சரி சரி. பேசாம டவுனுக்கு போயிரு. அதான் நல்லது. ப்ரொஃபசர் எங்க இருக்காரு? ப்ரொஃபசர் கேம்ப்ல தான் இருக்காரு. ப்ரொஃபசருக்கு சுகர் டேப்லெட்ஸ் வாங்கலாம் தான் நான் இங்க வந்தேன். சரி, இப்ப நீ கேம்புக்கு போக வேண்டாம். வேண்டாம். 7-8 நாளைக்கான சுகர் டேப்லெட்ஸ் ப்ரொஃபசர் கையில இருக்கு. சரி, இதுவரை கலெக்ட் பண்ண ஃபண்டையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஃபண்டையும் கணக்கு பாரு. சரி. அப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே பொலிட்டிக்கல் லூமினரிஸோட லிஸ்ட்டையும் ஃபார் த டைம் பீயிங் அந்த லிஸ்ட்ல யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணு. ஷூர். நான் வந்து அம்யூனேஷன் அண்ட் டிவைஸை பத்தி பேசுறேன். ஓகே? இந்த விஐபி பிளாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மட்டும் தான் நாம வேற குரூப்ஸோட கொலாபரேட் பண்ணணும். ஓகேவா? மத்தபடி எதுவும் கிடையாது. எஸ் சார். அட் எனி காஸ்ட் ஐ வில் டூ தட் சார். நான் இப்ப வச்சிடுறேன். இன்னும் 3 இல்ல 4 நாள்ல அங்க வந்து சேர்ந்துருவேன். நோ ஸ்ட்ரெயின். நோ ஸ்ட்ரெயின். உங்களோட உற்சாகத்தையும் தேவையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்டர் வில்ஃப்ரெட். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடிதங்கள் ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருங்கிற முறையில் நான் இன்டர்செப்ட் செஞ்சுருக்கேன். ஒரு இன்ஸ்பெக்டரோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் ஒரு FBI கார்னிவோரை போல இத்தனை இன்டர்செப்டர்ஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே பாருங்க மேடம், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி இந்த குரூப் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையான ஆயுதங்களும் இருக்குது. ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், இமீடியட் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? இந்த நிலத்தில் எக்காரணத்தை கொண்டு அவங்கள நாம் வேறொன்று அனுமதிக்கக்கூடாது. பிகாஸ் தே ஆர் எனிமி ஃபார் கவர்மெண்ட். கடவுள் அவங்கள சும்மா விட்டாலும் அரசாங்கம் சும்மா விடாது. ஓகே இன்ஸ்பெக்டர், வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோவை சேர்ந்தவங்க, இந்த பொலிட்டிக்கலை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் மற்ற வேலையை விட்டுட்டு இதில் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும்.
சோவியத் யூனியன்ல கேஜிபி ட்ரைனிங் எடுத்துட்டு வராரு. ஐபி காரர். ஓகே. ஓகே. நான் நேத்து ராத்திரி தூங்கவே இல்லை. யாரையுமே கொல்லாமலும் வேதனைப்படுத்தாமலும் எதையுமே சாதிக்க முடியாதா? மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்லணுமா? கஷ்டப்படுத்தணுமா? நீங்க அந்த மாதிரி பண்றது என்னால தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி உங்களோட வேதனையையும் என்னால தாங்கிக்க முடியல. வேதனை அதுக்கு இன்னைக்கு என்ன அர்த்தங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இப்ப மனுஷன் அனுபவிக்கிற வலி வேதனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சத்தமே இல்லாம வலி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என் கால்லயோ கையிலயோ பட்ட அடி வேதனையே கிடையாது. இந்த வலி பெரிய வலியை உணர்த்துது. அதை என்னை அர்ப்பணிக்க வைக்குது. அதுலயும் என்னோட வலி ஆயுதம் மட்டும்தான். வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை. ஆயுதங்களை வச்சு வெற்றி எத்தனை சாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆயுதம் இல்லாதவங்க போராட்டத்தை பத்தி நீங்க சொல்லும் போது ஆயுதத்தை வச்சு ஜெயிச்சவங்களோட கணக்கே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால சோஃபியா, எத்தனை மக்கள் செத்துருக்காங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்காங்கிறதெல்லாம் சின்ன பலத்தனமான ஆர்குமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னதை ஆழமா சிந்திச்சு பார்த்தேன்னா உனக்கே எல்லாமே புரியும். அதுவும் இல்லாம சோஃபியா, நான் இப்ப பழைய சாம் குமாரா மாறிட்டேன். இப்போதைக்கு என் உடம்பு ஏதோ ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால யாராவது துரத்துனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட முடியாது. அதனால தான் உன் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். ஆனா இப்ப நான் போய் ஆகணும். எப்பயாவது என்ன நினைச்சு பாப்பீங்களா? இதெல்லாம் முக்கியமே இல்லை சோஃபியா. இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. ஆ, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க குடும்பம் யாராவது? அதை பத்திலாம் யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் ஏற்கனவே நிறைய நாட்களை இழந்துட்டேன்.
வெளிச்சம் இங்க பாதுகாப்பு இல்லை சோஃபியா. இங்க போலீஸ் வரமாட்டாங்க. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் இங்க தங்கியிருந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். எப்பவுமே. எதையும் எதுக்காகவும் ஞாபகப்படுத்திக்காத சோஃபியா. ஏய் போலீஸ்ரா. என்ன சார்? உங்க பேரு? சார் என் பேர் முத்துராஜ் சார். முத்துராஜ், நல்ல பேராச்சே. முத்துராஜ் என்ன பண்றீங்க? சார் நான் டைல்ஸ் வேலைக்கு போறேன். ஓ குட். எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சார்? என்ன சார்? அதாவது உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கான வழிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி, என்ன சொல்கிறதுனா, அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்கிறேன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா இப்போ சமீபத்தில்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லை சார். அதாவது உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டோ, அதாவது நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது உதவி வாங்கின சம்பவங்கள் நினைவிருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். இல்லை சார். இல்லை சார், அப்படி யாரும் வரல சார். உதவின்ற பட்சத்தில் அது பணம் மட்டும் இல்லை, அது தங்கமாக இருக்கலாம், நகைங்களா இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது வந்தாங்களா? இல்லை சார், அப்படி யாரும் வரலையே சார். ஓ, வரலையா? சரி, அப்போது நீங்கள் தயாராக இருங்க. நாங்கள் சொன்ன விதத்தில் யாராவது உங்ககிட்ட வந்து பணமோ நகையோ தந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது சார். தெரியாது சார். பயப்படாதீங்க, அந்த தகவலை நேராக போலீஸில் சொன்னால் போதும். சரிங்க சார். சரிங்க சார். அப்புறம் இந்த விவரங்களை மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். சரிங்க சார். அரசாங்கமும் போலீஸும் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கும். ஷூர். சரிங்க சார். அவர் என்ன சொல்றாரு? நீ வா. அவன் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான். டிஒஎஸ்பி எல்லாம் இருக்கவே முடியாது. இந்த கிராமத்து ஆளுங்க எல்லாரையும் உழைச்சி போட்டு அவங்க மூலமாக பிடிக்கிறது போலீஸோட புது டெக்னிக். நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்லலாம் கூட நமக்கான கோம்பிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் உடனே வேறு இடத்துக்கு மாறி போகிறது தான் நல்லது. சாம், நான் சொன்ன விஷயத்தை நீ விளையாட்டை எடுத்துக்கிறியா? அரசாங்கம் சும்மா கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்ன? அதுவும் அந்த என்கவுண்டருக்கு அப்புறமா ஆர்ம்டு ஆபரேஷன், அதுவும் இங்க நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு நாம என்ன பண்றது? We should be equipped. எஸ் சார். நான் நசீம் கிட்ட பேசினேன். நீ என்ன சொன்ன? அவர் என்ன சொன்னாரு? நான் AK-47 வேணும்னு சொன்னேன். அவரும் அதுக்கு சரிந்தார். Good. Anyway, let's go ahead. Of course, he is not from a family of poverty or of social backwardness or negligence. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். JNU டெல்லியில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். அதுவும் எக்கனாமிக் சயின்ஸ் படிச்சிருக்கான். எனிவே மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ கிட்ஸ் கேம். I know that.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த 2 வாரங்கள்ல ஆன்லைன் பேங்கிங் மூலமா கோடிக்கணக்கான பணம் ஃப்ராட் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க சீட் செய்யப்பட்ட எல்லாருமே ஹை ப்ரொஃபைல் பொலிட்டீஷியன்ஸ்ங்கிறதுனால இதை லீக் பண்ணாம இருக்காங்க. ஐ மீன் செய்ய விடுறதில்ல. ஸோ டெஃபினெட்லி திஸ் மணி வில் கோ டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் illegal arms dealers. And at this point of time, nobody can prevent it. இப்படிப்பட்ட இன்சர்ஜென்சி நிலைமைய நாம அலோ பண்ணலாமா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். டெஃபினெட்லி நாட். See you. குட். இந்த நேரத்தில் ஒரே ஒரு அரசியல் கொலைங்கிறது போதுமானது நமக்கு. சாம்குமார், உனக்கு அதோட முக்கியத்துவம் புரியுதா? நமக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஸ்லோவாகும், அதானே? எக்ஸாக்ட்லி. சரி, அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். அது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. நாளைக்கே போய் நான் நஜீபையும் ரோசியும் பார்த்து பேச போகிறேன், புரியுதா? பிகாஸ் வி பேட்லி நீட் LMGs அண்ட் மோட்டார்ஸ். போக்குவரத்து விவரங்கள்லாம் தெரியணுமே. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போகிறேன். ஓகே. முடிஞ்சா அந்த காஷ்மீரில் இருக்கிற பீர் பஞ்சார் குரூப்போடையும் டைப் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் த ஆபரேஷன் எக்ஸ்பர்டைஸ். ஓகே. நோ ஸ்ட்ரெயின். நோ ஸ்ட்ரெயின். நோ ஸ்ட்ரெயின். சார், இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நாங்கள் கவர் பண்ணிட்டோம் சார். நோ சார், உயிரோடு பிடிக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சொல்லுமா. அப்பா ஒன்றும் வரமாட்டாரு, நீ கவலைப்படாத. இதுக்கு மேலே இந்த நம்பரில் கால் பண்ணாத. வச்சிரு வச்சிரு வச்சிரு. சார், அவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. நாங்கள் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் தான் மேலிடத்தில் பேசணும். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் அந்த ரோடெல்லாம் కవర్ பண்ணுங்க సార్. సార్, మీరు ఇక్కడున్న రోడ్ల గురించి దిగులు పడద్దు. ఇక్కడున్న రోడ్లని పూర్తిగా కవర్ చేసి ఉంచావు సార్. పక్కన స్టేట్ అయినా కూడా మనకు రెస్పాన్సిబిలిటీ అనేది ఉంది కదా సార్. వెల్ డన్, థ్యాంక్ యూ. ఈ రోడ్ నుంచి అసలు ఎవ్వరు ఎస్కేప్ అవ్వలేరు సార్. మా మాటల్ని మీరు పూర్తిగా నమ్మొచ్చు సార్. షూర్. ஏய், இதை பார்த்தியா? எனக்கு புரியுது. சாம், போலீஸ், வா போலாம். இனி நம்ம ஒன்றா சேர்ந்து போகிறதே பிரச்சனை. ஆமாம், யூ ஆர் ரைட். சார், இதுக்கு மேலே கேரளா செக் போஸ்ட்டு, வண்டி சுத்தமாக நகராது. நீங்கள் இறங்குங்க சார். பக்கத்து ஊர் போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு? இங்கே நடந்து போகவே வழி இல்லை சார். அப்புறம் எப்படி சார்? இந்தா. ஏய், ஒரு நிமிஷம்.
நோ ஸ்ட்ரெயின். நோ ஸ்ட்ரெயின். எஸ் சந்தோஷ். வழியே இல்லை. அந்த பக்கம் கேரளா போலீஸ் பெட்ரோலிங் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா தமிழ்நாடு போலீஸ். ஆ, இப்படி இருந்தா ஆயுதங்களை எப்படி எடுத்துட்டு போறது? ஆ. உடனடியாக 12 AK-47 அம்யூனிஷன்ஸையும் நஜீம்கிட்ட சொல்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். காஷ்மீரில் இருக்கிற பீர் பஞ்சார் குரூப்காரங்க மங்களாபுரம் போர்ட் வழியாக கொண்டு வராங்களா? சாம், நாம இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், ஆபத்து. வா போலாம். ப்ரொஃபஸர் சுகர் மாத்திரை போட்டு 4 நாள் ஆகுது. 2 நாளாக சாப்பாடும் இல்லை. 3 பக்கமும் போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. இவங்கள மீறி நம்ம இருக்கிற இடத்துக்கு எப்படி கொண்டு வர்றது? இந்த நிலைமையில நம்மளால எப்படி ஆம்புஷ் பிளாட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? கண்ட்ரோல் யுவர் டங் வித் யுவர் மைண்ட். நம்ம எப்படியாச்சும் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆனால் எப்படி? பயன்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இங்க நம்மளை கவர் பண்ணி கார்னர் பண்ணிருக்காங்க. இந்த பிளாஸ்ட் மட்டும் தான் நமக்கு ஒரு வே அவுட்டை தரும். நம்ம நடத்த போகிற பிளாஸ்ட்டுங்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும். ஏன் சொல்கிறேன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, நாம் தப்பிக்கிறதுக்கான வழி. இன்னொன்று, ஜனங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்புற மாதிரி இருக்கணும் அந்த எக்ஸ்ப்ளோஷன். புரியுதா? கண்டிப்பா. இதை நாம் நிறைவேற்ற சரியான ஏரியா எதுன்னு தெரியுமா? இந்தியன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ரிலீஜன் அண்ட் பாலிடிக்ஸும். உண்மைதான் சாம்குமார். இந்தியன்ஸில் பல பேர் ஏழைங்க தான். ஏன்னா அவங்க குருட்டுத்தனமாக இவங்க 2 பேரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நாம் பிளாஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுற இடமானது நிச்சயமாக ஒரு மத சார்ந்த இடமா தான் இருந்தாகணும். இங்கேருந்து நம்மளால் நகரவே முடியாது. அப்புறம் இதை எப்படி பண்ணுறது ப்ரொஃபஸர்? பொறுமையாக இரு சந்தோஷ், நடக்கும். இந்த காட்டிலேருந்து நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பாடு செய்யறதுக்கு ஒரு மத சம்பந்தப்பட்ட இடம் இங்கே வேணும். பக்கத்தில் ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு இடம் கிடைச்சே ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட மோஸ்ட் நியரஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டாக இருக்கும். எந்த இடம்? மர சிலுவை.
மரத்துல செஞ்ச சிலுவை. எல்லா மரத்துக்காரங்களும் அதை ரொம்ப புனிதமாக தான் பார்க்குறாங்க. நான் புனித சிலுவை கிட்ட போயிட்டு வந்தேன். நீ தினமும் அங்கே போவியா என்ன? நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு தினமும் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துக்கு தானா? ஓ, கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு வருவேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அங்கே போவியா என்ன? சாயங்காலம் போகிறது இல்லையா? நீங்க வந்ததுல இருந்து போறதில்ல. உங்களுக்கு என்ன யோசனை சாம்குமார்? இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன? நான் மறைஞ்சிருந்தது அந்த உடன் கிராஸ் பின்னால தான். தட் இஸ் இம்மெட்டீரியல் சாம்குமார். நீங்கள் இந்த சென்டிமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் போகக்கூடாது. மிஸ்டர் சாம்குமார், சென்டிமெண்ட்ஸுங்கிறது முட்டாள்கள் சொல்கிற காரணம் தான். நாம் முட்டாள்கள் இல்லையே. லீவ் இட் ப்ரொஃபஸர். எதுவாக இருந்தாலும் நாம தானே சரி பண்ணி ஆகணும். அந்த மர சிலுவை தான் நம்ம பாம் பிளேஸ் பண்ண தேர்ந்தெடுத்திருக்கிற விஷயம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது அது? நம்ம டிவைஸில் டைமர் ஃபால்ட்டாக இருக்கு. அது இல்லாமல் அது சரியாயிடும். இப்போதைக்கு நம்ம வேற இடத்துக்கு மாறுவோம், சரியா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் பாயிண்ட். ஓகே தானே? நீ என்ன யோசிக்கிற? டைமரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இங்கே வருவோம். இங்கே இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே நேராக செல்வகிட்ட போயிடலாம், சரியா? ஓகே. நோ ஸ்ட்ரெயின். நோ ஸ்ட்ரெயின். டூ ஆர் டை. நான் வரேன். ரிமெம்பர், அவங்க கிட்ட டேஞ்சரஸான வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. ஃபண்டை மட்டும்தான் அவங்க மொபிலைஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லெத்தல் வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் தே ஷுட் பி ஹேவிங் சம் பேசிக் வெப்பன்ஸ். அதனால ட்ரை ஃபார் லைவ் கேட்சிங் அன்லெஸ் யூ ஆர் ரீட்டாலியேட்டட். ஏன்னா நமக்கு இவங்களை மட்டும் பிடிச்சா போதாது. இந்த ஸ்டேட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு தெரியணும். எஸ் சார். கேரி ஆன். ஓகே சார்.
லெட்ஸ் கேட்ச். போங்க சீக்கிரம் உங்களை போய் பிடிங்க. ஓகே கம் ஆன். ஷூட் பண்ணாதீங்க, சரண்டர் ஆயிட்டான். கம் ஆன். கெட் அப். கெட் அப். ஷாம் குமார் எங்க? டோன்ட் மூவ். நான் நாட்பட்ட சுகர் பேஷண்ட். 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. 5 நாளாச்சு நான் மருந்து சாப்பிட்டு. சாம் குமார் எங்க? நான் இங்க இருக்கேன்ல. நான் ப்ரொஃபசர் ராம் நரேஷ். அவ்வளோதான். ப்ரொஃபசர் சாம் குமார் எங்கன்னு கேட்டேன். ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ஏந்திரிங்க. ப்ரொஃபசர்
ஸ்ரீதர் மாமா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இயேசுவே. சோஃபியா, நான் சாம். சோஃபியா, நான் சாம் குமார் வந்திருக்கேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து கதவு தர, சீக்கிரம். நடு ராத்திரியில என்ன இது? ஐயோ இயேசுவே, என்ன இது? இந்த லைட் ஆஃப் பண்ண. ஏதாவது பிரச்சனையா? நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இதுதான் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். எங்க இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதோ வரேன். ஸ்ரீதர் மாமா எங்க இருக்காரு? ஏலக்காய் தோட்டத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் கணக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அவர் 10 மணிக்கிட்ட தான் வருவாரு. அப்புறம் சில நாள் எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவாரு, நான் படிக்க. அம்மாடி, என்ன மாமா? இன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை நீ பாத்தியா? என்ன நியூஸ் மாமா? பக்கத்துல இருக்கல குறிஞ்சிக்காடு, அங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் இறந்து கிடந்தாராம். போலீஸ் அந்த பாடியை எடுத்திருக்காங்கம்மா. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற குறிஞ்சி காட்டுலையா? ஆமாமா, இந்தா நீயே படிச்சு பாரு. போலீஸ்காரங்க எந்த விவரமும் யாருக்கிட்டையும் சொல்லலையா. அதை கேட்க போன பத்திரிகைக்காரங்களையும் துரத்தி விட்டாங்கன்னா பாரு. நான் ஊருக்குள்ள போய் என்ன விவரம்னு விசாரிச்சுட்டு வரேன், சரியா? போயிட்டு வாங்க. கஷ்டப்பட்டு தானே தப்பிச்சு வந்தீங்க. இன்னும் முழுசா தப்பிக்கல. அப்படின்னா
ம் ஏம்மா இங்கே வாங்கம்மா. என்ன சார்? பயப்படாதீங்க சிஸ்டர். உங்களை மாதிரி பப்ளிக் நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிடணும், உங்களை பாதுகாக்கிறது தானே எங்களோட வேலையே. உண்மைதான் சார். இப்போ என்ன பிரச்சனை? அது சொல்கிறேன். இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்த சுற்றி இருக்கிற குறிஞ்சி காட்டில் ஏதோ சில பேர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறதா தகவல் வந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டேன். ஆனால் கம்ப்ளீட்டாக இல்லை, ஏன்னா அதுக்கு ஆணி வேற இருக்கிறவன் இன்னும் எங்ககிட்ட சிக்கல. அவனோட ஃபோட்டோவை நான் அந்த மர சிலுவைக்கிட்டேயும் ஜங்ஷன்லேயும் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்கணும், அவன் முகத்தை மனசில் பதிய வச்சுக்கணும். ம், எங்கள் கையிலேருந்து எஸ்கேப் ஆனவன் திரும்பவும் வரமாட்டான் தான் நினைக்கிறேன். ம், நான் கவனமாக இருக்கேன் சார். ம், அந்த ஆள் சிக்னா மட்டும்தான் நாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருப்போம்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி சார். அஜய், அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், அவனோட முகத்தை மனசில் ஏற்றிக்குங்க. ம், சரிங்க சார். ஆ எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டீங்க? எங்க இருக்கீங்க? இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் இங்க இருக்கேன். ஆ, ஆ. பயந்துட்டீங்களா? ரொம்ப பயந்துட்டீங்க இல்ல? இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பயம் இல்லை, ஆனா இப்போ என்னன்னு தெரியல. பயப்படுறதும் நல்லதுக்கு தான். ஆ அம்மாடி, வந்துட்டீங்களா? இப்போதாம்மா வரேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஆமா, எதுக்குமா நல்ல மாட்டு இறைச்சியா வாங்கிட்டு வர சொன்னேன்? அதனால இப்ப என்ன பிரச்சனை? அதையும் கேட்குற, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுச்சு. அது கிடைச்சது இல்ல? அதெல்லாம் கிடைச்சது. நல்லது. அப்புறம் அந்த பையனோட போட்டோ இல்ல, அத ஊர் முழுக்க ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணான்னு இன்னும் சரியா தெரியல. அப்புறம் குறிஞ்சி காட்டுல ஒரு பொணம் கிடந்ததா சொன்னல, ஒருவேளை அந்த ஆளை இவனே கொலை பண்ணிருப்பானோ என்னவோ. எனக்கு சந்தேகம்தான், தீர்மானமா சொல்ல முடியாதுல்ல. யாரோட பேசிட்டு இருக்கீங்க? அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுலயே விதவையானவனா? அதுக்கப்புறம் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிருந்தது. அதனால போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் காப்பாத்தி உயிர் கொடுத்த உங்களை
மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நான் இப்ப ஃபோன் பண்றது என் கூடவே இருந்த ஒருத்தனுக்கு, சந்தோஷ். அவனை கொன்னுட்டாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணாங்களான்னே தெரியல. அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருந்தேன். என்ன வேலை? அது ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை. ஆனா இப்ப அவன் உயிரோட இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸரும் இறந்துட்டாரு. அவரு தான் எங்களுக்கு தியரிட்டிக்கல் லீடர். அது போக மற்றவங்களும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே நிலைமை தான் எனக்கும். நீங்க ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடாதா? இனி அதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணா என்ன மன்னிக்கலாம். ஆனா சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க கிட்ட மாட்டினா இன்ச்சு இன்ச்சா கிழிச்சிருவாங்க. நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கவா? என்னது அது? நான் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை. அதனால நான் கேட்கறது முட்டாள்தனமா இருந்தா மன்னிச்சிருங்க. என்னன்னு சொல்லு. எப்பவாவது யார் மேலேயாவது நீங்க இறக்கம் காட்டியிருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை. பழசையெல்லாம் தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இனியும் அதை பத்தி யோசிக்கிறதுல பலன் இல்லை. சரி, இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். அதனால உங்களை முதல்ல சந்திச்ச இடத்துக்கே நான் மறுபடியும் போறேன். எவ்வளவு பெரிய தப்பா பண்ணியிருக்கேன். அவன் நம்பர் மட்டும் இப்ப போலீஸ் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ச்சே. The police will get the star location. If this is Sam Kumar, I am Santosh. Our battery and backup is ready. Call back urgent. Battery? Santosh, நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்ச? அதுவும் பேட்டரியை பத்தி? சாம், நான் அதை ரிப்பேர் பண்ணி பிளாஸ்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நீ அதை என்ன பண்ண? நான் என்ன செஞ்சேனா? நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. What do you mean?
சாம், நாம எடுத்த இந்த முடிவு சிறந்த முடிவு. இந்த தண்டனை இந்த அரசாங்கத்துக்கு கண்டிப்பா தேவை. அதை நாம கொடுத்தே ஆகணும். அதுதானே நம்ம தீர்மானம். நீ இப்ப என்ன பண்ணன்னு சொல்லி தொலை. நீங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கத்துறீங்க? இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு எதுவும் புரியலையா? இல்ல சாம், listen carefully. That wooden cross, it will be blasted in 3 minutes from now. யோ பைத்தியக்காரா, அட்ட ராத்திரியில் நடு ரோட்ல என்ன ஆகல? என்ன கொடுமுறை இது? டேய் யாரா யாரது? யாருன்னெலாம் தெரில, ஆனால் திடீர்னு வெடிச்சிருச்சு. நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சார் அங்க போகாதீங்க, இன்னும் நெருப்பு அடையல. போலீஸுக்கு சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். அங்க போகாதீங்க. Ha ha ha!